hello, வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் and welcome to Ramco Super Great Siemens வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. இந்த ரவுண்ட் ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்ட். இந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ராஜா சாருடைய ஹிட்ஸ் மற்றும் எஸ்பிபி சாருடைய ஹிட்ஸ் பாடி நம்மளை எல்லாரையுமே தேன் மழை இசை மழையில் நனைய வச்சுட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த எபிசோட்லேயும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் beloved judges. லெட்ஸ் வெல்கம் எஸ்பி ஷைலஜா மேம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். Let's welcome திருமதி பினி கிருஷ்ணகுமார் மேம். ஜட்ஜஸ், லாஸ்ட் எபிசோட் எப்படி இருந்தது, நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அண்ட் இந்த எபிசோடில் எப்படி அவங்க பாட போகிறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸோடைய செலிப்ரேஷன் ரவுண்ட். லெஜெண்ட்ஸ்னாலே பெரிய பெரிய நல்ல நல்ல பாடல்கள் வந்திருக்கும். அந்த நல்ல நல்ல பாட்டை இவங்க எப்படி நல்லா பாடினாங்கிறது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. எவ்ரிபடி பெர்ஃபார்ம்டு வெரி வெல். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இப்போ ஓவர் தி எபிசோட்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க நிஜமாகவே அதை கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ யூஆர் என்ஜாயிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். ஹாய் வைஷாலி. ஹலோ மேம். நீங்கள் சொன்ன மாதிரி நிஜமாகவே இது தேன் மழை தான். அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அவங்க வந்து செலக்ட் பண்ணி பாடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே கூடி இருக்குது. ஆர்கெஸ்ட்ரா, அவங்க தேர்ந்தெடுத்த சாங்ஸ். ஸோ இளையராஜா சார், எஸ்பிபி சார் காம்பினேஷன் சொல்ல தேவையில்லை. பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஸோ அவங்க ரசிக்கிறாங்க, நாங்கள்லாம் ரசிக்கிறோம், எல்லாருமே ரசிக்கிறாங்க. அந்த மழையில் நனைகிறோம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி சிங்கர்ஸ். ரெண்டு மகா பெரிய சங்கீதஜனோட செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன் ரவுண்டு போயின்னு இருக்கு. அதில் வந்து நல்ல பாடல்கள் கேட்டு ரெஸ்ட்டுன்னு இருக்கோம். அது மட்டும் இல்லை, செலிப்ரிட்டி ஜட்ஜாக வர்றவங்களோட அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரெக்கார்டிங் நேரத்தில் உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி சொல்கிறது வந்து எனக்கும் எல்லாமே ஒரு அந்த அனுபவங்கள் அவங்க பங்கிடும்போது ரொம்ப நம்மளுக்கெல்லாம் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது கேட்குறது வந்து. ஸோ கண்டஸ்டன்ஸ்க்கும் எங்களோட பெஸ்ட் விஷஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ ஜட்ஜஸ். இந்த எபிசோடை சிறப்பிக்கிறதுக்காக இன்னொரு ஸ்பெஷலான பர்சன், ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மளோட ஜாயின் ஆக போகிறாரு. அவரை பற்றி சொல்லணும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சயின்டிஸ்ட்டாக இருந்தார். இசைஞானி அவர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். மேஸ்ட்ரோவை பார்த்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஃப்ளாட்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா லீடிங் மியூசிக் டிரெக்டர்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ், இட்ஸ் none other than ஃப்ளாட்டிஸ்ட் சுதாகர் சார். லெட்ஸ் வெல்கம் him on stage. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிக புகழ்பெற்ற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த ஜெயா டிவி நிறுவனத்திற்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, உலகத்தில் எல்லாரும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. நான் சிறு வயதில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு மியூசிக்கு என்கரேஜ்மெண்ட்டே கிடையாது. இந்த நிலைமையை பார்த்துக்கும்போது இப்போ இருக்கிற இந்த நிகழ்ச்சி சிறுவர் சிறுமியருக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இதை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி தாங்கள் ஒரு பெரிய ஃப்யூச்சரில் சிங்கராக வரத்துக்கு தங்களை தயார்படுத்திக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் இந்த ஷோக்கு எங்களோட இன்றைக்கி அதுவும் இந்த ஒரு ஸ்பெஷலான ரவுண்டில் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்லை, யூஸ்வலாக வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கிளாப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பேச வந்து கை தட்டிகிட்டே இருந்தாங்க, ஒரே சந்தோஷத்தில், பயங்கர குஷியில். இதே மாதிரி தான் இந்த எபிசோட் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இந்த ரவுண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ரவுண்ட். ஏன்னா ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சாருடைய பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்ட். இந்த ரவுண்டில் நீங்கள் இருக்கிறது ஏன்னா நீங்கள் வந்து அவங்களோட நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இசைஞானி அவர்களை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சயின்டிஸ்ட் ஜாபெல்லாம் ரிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் நீங்கள் கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும். அவர் கூட நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நான் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணிட்டேன். ஐ திங்க் 1972-73 ஜாயின் பண்ணிட்டேன். அதோட ஒரு 20-25 இயர்ஸ் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் எல்லா சாங்ஸ்லையும் நான் வாசிச்சிருக்கிறேன். அவர் அஸ் எ ஃப்ரெண்டு எனக்கு
ஆஸ் அ மியூசிக் டைரக்டர்ன்றதை விட வி மூவ்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மூவ் பண்ணியிருந்தோம். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவருடைய ஸ்டூடியோவில் அவருடைய ரெக்கார்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் தட் கெட் மீ ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சார், இந்த ஸ்பெஷல் எபிசோடில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ராஜா சாருடைய நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து எங்களுக்காக கொடுக்க முடியுமா? ஓ எஸ், ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த ஷோவை ஆரம்பித்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அரவிந்த். ஹலோ அரவிந்த். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? காசி ஃபிலிம்லேருந்து ஆத்துரத்திலே ஆலமரம் ஆலம். ஓகே, ஆல் த பெஸ்ட். நல்லா பாடுங்க. தேங்க்யூ. அத்தோரத்திலே அலமரம் அலமரம் அலமரத்தில் தூளி கட்டி அடவரும் ஸ்வர்ண குயிலே. அத்தோரத்திலே அலமரம் அலமரம் அலமரத்தில் தூளி கட்டி அடவரும் ஸ்வர்ண குயிலே. ஆடும் நெஞ்சில் ஆடும் சின்ன கண்ணம்மா கண்ணம்மா, ஆடி வெள்ளம் போல பொங்கி பாடலாமா.
கூடு கட்டி நெஞ்சில் வாழும் பொன்னம்மா பொன்னம்மா கொஞ்சி கொஞ்சி கொஞ்சம் வந்து பேசலாமா உன்னைத்தானே பார்த்து வச்ச நெஞ்சக்குள்ள பூட்டி வச்ச காத்தோரத்திலே அலமரம் அலமரம் அலமரத்தில் தூளி கட்டி ஆட வரும் சொர்ண குயிலே வெள்ளி கொலுசு ரெண்டு துள்ளி கொலுங்க உந்தன் காலடியின் ஓசை மட்டும் கேட்கும் நெஞ்சில் வரைஞ்சு வச்ச உந்தன் அழகை கண் பார்த்திருக்க ஆசை எல்லாம் தீரும் வானின் வடிவம் என்ன மண்ணின் வனப்பும் என்ன நீ கொடுத்த கண்ணை கொண்டு பார்ப்பேன் காடு மலைகள் எங்கும் ஓடி குதிச்சு வந்து ஓய்வெடுக்க உன் மடியை கேட்பேன் இன்பானிலே நான் பார்க்கும் பொன் வசந்த காலம் நீதானம்மா நான் பாடும் என்னுயிரின் ராகம் கண்மணியில் போயென கண்ணுக்குள்ள வந்தவாள் உன்னைத்தானே பார்த்து வச்ச நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச காத்தோரத்திலே அலமரம் அலமரம் அலமரத்தில் தூளி கட்டி ஆட வரும் ஸ்வர்ண குயிலே அத்தோரத்திலே அலமரம் அலமரம் அலமரத்தில் தூளி கட்டி ஆட வரும் ஸ்வர்ண குயிலே கண்கள் இரண்டு அதில் ஒன்ன எனக்கு தந்த உன் கடனை எப்படி நான் தீர்ப்பேன் ரெண்டு குரல் இருந்தால் ஒன்ன உனக்கு தந்து நானும் உன்னை பாட சொல்லி கேட்பேன் வெள்ளி நிலவில் கூட உள்ள கலங்கம் பத்தி ஊரு சொல்ல கேட்டு உண்டு மானே கள்ளம் கபடம் ஏதும் இல்லா குழந்தை என்று துள்ளி வந்த கொல்லிமலை தேனே நேற்று வரைக்கும் நான் பார்த்த கற்பனைகள் யாவும் உண்மையனமே நான் காண கண்ணில் வந்த ஒளியே கண்மணியில் போயென கண்ணுக்குள்ள வந்தவள் உன்னைத்தானே பார்த்து வச்ச நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச காத்தோரத்திலே அலமரம் அலமரம் அலமரத்தில் தூளி கட்டி ஆட வரும் ஸ்வர்ண குயிலே அத்தோரத்திலே அலமரம் அலமரம் அலமரத்தில் தூளி கட்டி ஆட வரும் ஸ்வர்ண குயிலே ஆடும் நெஞ்சில் ஆடும் சின்ன கண்ணம்மா கண்ணம்மா ஆடி வெள்ளம் போல பொங்கி பாடலாமா கூடு கட்டி நெஞ்சில் வாழும் பொன்னம்மா பொன்னம்மா கொஞ்சி கொஞ்சி கொஞ்சம் வந்து பேசலாமா உன்னைத்தானே பார்த்து வச்ச நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச காத்தோரத்திலே அலமரம் அலமரம் அலமரத்தில் தூளி கட்டி ஆட வரும் ஸ்வர்ண குயிலே அரவிந்த், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ அரவிந்த். ஹலோ சார். உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த சிங்கரையோ அந்த சிங்கரை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணுவீங்க. அதாவது சங்கர் மகாதேவன் பாட்டு பார்த்தா சங்கர் மகாதேவன் மாதிரியே இருக்கும். கமல்ஹாசனுடைய பாட்டு பாடும்போது அப்படி மாதிரி இருந்தது. இப்போ ஹரிஹரனுக்கு பட் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. யூ ஆர் ஃபோர்ஸிங் யுவர் செல்ஃப் டு பி லைக் தட். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பாடினதில் வந்து ஒரு பதட்டமும் ஒரு அவசரமும் தெரிஞ்சுது.
நீங்கள் அந்த பாட்டு எப்படியா முடித்து அவரை மாதிரி அப்படியே பாடி முடிச்சா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு குறை தான். கொஞ்சம் நிதானமாக பாடிருந்தால் இன்னும் கொஞ்சம் ரசித்து பாடினா நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அரவிந்த் பாடினது எனக்கு பிடிச்சது, ரொம்ப நன்னா இருந்தது. பட் இதுக்கு வந்து இந்த பாட்டு வந்து கொஞ்சம் டெம்போ ஜாஸ்தி உள்ள பாட்டு. ஸோ அதனாலே வந்து நம்ம பாடுறச்சே வந்து கொஞ்சம் ஒரு அவசரம் தெரியும். அது கஷ்டமாக்கும். அது பாடி இந்த பாட்டு பாடி பலிப்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமானது. லா 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 அந்த ஒரு லா 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 அந்த ஒரு ஜம்பிங் நோட்ஸ் அங்கே வந்துட்டே இருந்ததுனால ஸ்ருதி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து அரவிந்த் ஒரு செகண்ட் சரணத்தில் நினைக்கிறேன் கொஞ்சம் அங்கே ஒரு இதாயாச்சு. பட் அது நமக்கு ஒன்றும் குற்றமாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அது கஷ்டமான ஒரு பாட்டு. உங்களுக்கு என்ன தெரியுமா, உங்களோட வாய்ஸுங்கிறது வந்து ரொம்ப டெப்த்து. வாய்ஸுக்கு நல்ல டெப்த்தான வாய்ஸ் நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். அதனாலே அது கண்ட்ரோல் பண்ணி பாடுறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அது வந்து. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, யூ ஆர் அ வண்டர்ஃபுல் சிங்கர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். அரவிந்த், நல்ல சாங். ஃபஸ்ட்டு பல்லவி சரியாக பாடலை நீங்கள், இல்லை? நிஜம்தானே? அது பேலன்ஸாக இல்லை. ஃபஸ்ட்டு பல்லவி கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. சரணம் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த பொடி சங்கத்தி எல்லாம் ரொம்ப கஷ்டம் வருது. ஹரிஹரன் சார்து அந்த பாடுறது நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் சரணத்தில் நல்லா வந்தது. செகண்ட் சரணத்தில் அந்த எக்ஸ்ட்ரா சங்கதி அவ்வளோதான் வழுக்கிடுச்சு. பட் எனிஹவ் கொஞ்சம் ஃபால்செட்டும் இருக்குது உங்களுக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. பேஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு, வெரி நைஸ். இன்னும் நல்லா பாடிருக்கலாம். இன்னும் பாட்டு சரியாக வரல உங்களுக்கு, கான்ஃபிடென்ஸ் இல்லை பாட்டு மேலே, அது தெரியறது, கொஞ்சம் தெரியறது. வெறும் ஃபஸ்ட் பல்லவி தான் அப்படி தோணிடுச்சு. அதர்வைஸ் ஓகே. பின்னி மேடம் சொன்ன மாதிரி நல்ல வாய்ஸ் உங்களுக்கு, அது வந்து ஆடட் ஒரு 20% வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ மற்ற 80% வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜட்ஜஸ். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள். மிஸ்டர் அரவிந்த், உங்களுக்கு நல்ல போல்ட் வாய்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார். யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் சிங்கிங் வெல். ஆனால் கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிடுறீங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கேஷுவலாக ஃப்ரீயாக நல்லா பாடுங்க. யூ வில் கம் அப் ஆஸ் எ சிங்கர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அரவிந்த், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இந்த வாட்டி என்ன கரெக்ஷன் சொன்னாங்களோ அதை அடுத்த வாட்டி கரெக்டாக திருத்திக்கோங்க. இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. ராஜா சார் அண்ட் SPB சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சரிகா எஸ் கங்கா ஃப்ரம் கேரளா. ஹலோ சரிகா. ஹாய் வைஷாலி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் விக்ரம் படத்துலேருந்து மீண்டும் மீண்டும் சாங். ஓகே, ஆல் த பெஸ்ட், நல்லா பாடுங்க. தேங்க்யூ. மீண்டும்
பூசும் பொன்னிறம் தேவதை வம்சமோ சேலை நிறம் தீண்டினால் சங்கீதம் அம்சமோ தொடங்க மெல்ல தொடங்க வழங்க அள்ளி வழங்க இந்த போதைதான் இன்ப கீதைதான் அம்மம்மா மீண்டும் 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 jim 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 taka taka jim 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 நரகம் போலே உயிரை வாட்டும் நரகம் வேறேது சரசக்கலையை பழகி பார்த்தால் விரசம் கிடையாது தேன் தரும் தங்க பாத்திரம் நீ தொட ஆத்திரம் ராத்திரி நடுராத்திரி பார்க்குமோ சாஸ்திரம் கவிதை பட்டு கவிதை எழுது அந்தி பொழுது இந்த பாடல் தான் கொஞ்சம் மூடல் தான் அம்மம்மா மீண்டும் மீண்டும் வா மீண்டும் மீண்டும் வா மீண்டும் மீண்டும் வா மீண்டும் மீண்டும் வா பால்நிலா ராத்திரி பார்வையோர் மாதிரி அழகு ஏராளம் அதிரும் தாராளம் அழகு ஏராளம் அதிரும் தாராளம் சரிகா எஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே பாடியிருக்கீங்க இல்லையா? எப்போவுமே அப்படி கண்ணை மூடி இறுக்கி அப்படிலாம் பாடுவீங்க, பட் இந்த வாட்டி நல்லா அழகாக பாடியிருக்கீங்க. ஐ மீன் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த சாங் வந்து தெலுங்குல ஷைலஜா மேம் பாடியிருக்காங்க. மேம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லணும் மேம். ஐயோ அது எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாதா? முதல்ல விக்ரம் படத்தில் இந்த பாட்டு நான் கேட்டேன். ஐயோ இந்த மாதிரி அழகான பாட்டு நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு நினச்சேன் நான். அந்த படத்தில் முதல் தடவையாக தான் நானும் வந்து சித்ரா சந்தித்தேன். 2 பேரும் சேர்ந்து என்ஜோடி மஞ்சக்குருவி பாடிருக்கோம். அப்புறம் இந்த பாட்டு கேட்டோன்னே பியூட்டிஃபுல் சாங் வந்தால் இந்த மாதிரி பாட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். அதே படம் தெலுங்கில் டப் பண்ணுறச்சே எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது, இந்த பாட்டு பாடுற வாய்ப்பு கிடச்சிது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு கிடச்சிது அப்படின்னு. சரிகா மேம் எத்தனை நாள் கற்றுக்கிட்டீங்க இந்த பாட்டு? ஒரு 3 நாளைக்கு. 3 நாள். பரவாயில்ல, சிரிச்சிட்டே பாடினீங்க. வைஷாலி சொன்ன மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது ஐ நோ மேம். இல்லையா? இந்த பாட்டு பாடுறச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுச்சு, கை கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு, ஃபோக்கஸ் இல்லை. ஆனாலும் சரிகா வாய்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மேம். அதோட கவர் ஆகிடுது எல்லாமே. இன்னும் நல்லா பாடலாம் சரிகா நீங்கள். ஓகே மேம், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் மேம். என்ன ட்ரை பண்ணுறது, உததா இனிமே. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க இதே வார்த்தை தெரியும் இல்லை? பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்குது, அழகாக பாடுறீங்க நீங்கள். நல்ல எக்ஸ்ப்ரெசிவ் வாய்ஸ். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வைங்க, நல்லா இருக்கும். அந்த கொடுக்க அள்ளி கொடுக்க ஆமாம். கொஞ்சம் எங்களுக்காக நீங்கள் தெலுங்குலேயே ஒரு லைன் பாடுறது. அது லிரிக்ஸே எனக்கு ஞாபகம் இல்லை. వయసు పిలిచింది మనసు పలికింది, వయసు పిలిచింది మనసు పలికింది, తారిరి 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 తారి తారారా తార తారారా அழகு ஏராளம் அதிலும் தாராளம் மீண்டும் மீண்டும் வா
கொடுக்க அள்ளி கொடுக்க எடுக்க அள்ளி எடுக்க அது ஓகே மேம். அவ்வளோதான். ஓகே. ஓகே, நல்லா இருக்குது சரிகா. எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நல்ல ஹோப்ஸ் இருக்குது. தேங்க்யூ மேம். அதை நான் தப்பாக கற்றுட்டேன், அது கரெக்ட் பண்ண முடியல அப்புறம். ஓகே, நல்லா பாடுங்க ப்ளீஸ். ஓகே மேம், கண்டிப்பாக. தேங்க்யூ. முதல்ல ஷைலஜாக்காவுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன், சூப்பராக இருந்தது. என்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷன், சூப்பர். சரிகா கரெக்டாக நல்ல ஒரு பாட்டு சூஸ் பண்ணியிருக்கு. சரிகாவோட குரலுக்கு என்ன எந்த மாதிரி பாட்டு சேருங்கிறது வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கு. அசாத்தியமான ஒரு பாட்டு பாடியிருக்கு. அதில் வந்து அந்த செகண்ட் சரணத்துலேயே அம்மம்மா வந்து போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தொடங்க எடுத்த அந்த பாவம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சாதாரணமாக அந்த தர்மவதி பேஸில் ஒரு ராகத்தில் பாட்டு பண்ணுறச்சே வந்து சாதாரணமாக பக்தி ரசம் சோக ரசம் அதுதான் ஜாஸ்தி அந்த தர்மவதி ராகத்துக்கு. அது வந்து ராஜா சார் வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ரொமான்டிக் ஒரு டச், ஒரு லவ் சாங்காக அந்த மூடை சேஞ்ச் பண்ணி அவர் அபாரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் தேங்க்ஸ். இந்த மாதிரி நல்ல பாட்டுகள் எனக்கு இப்போ இங்கே உட்காந்து எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. எல்லாமே நல்ல பாட்டுகள் இப்படி கேட்டுகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சரிகாக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பாடியிருக்கலாம், ஷைலஜா மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம். ஏன்னா இவ்வளோ நல்ல குரல் வச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா பாடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஹலோ சரிகா, யூ ஹேவ் a great voice. தேங்க்யூ சார். ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதில் வந்து அந்த இந்த நல்ல குரலில் வந்து கொஞ்சம் சில இடத்துல ஸ்லிப் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்து வருத்தமாயிரும். ஸோ ஐ ஹோப் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் மாத்திரம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வில் பி வெரி குட் சிங்கர். ஓகே, வி ரியலி வாண்ட் யூ டு பிகம் a great singer. ஸோ இந்த பாட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திரம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க, யூ வில் பி கிரேட் சிங்கர். தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் வி cannot but forget great சதீஷ் ஃபார் எனக்கு அதாவது எனக்கு இவர் தனியே வந்து இந்த இப்போ பாட்டு கூட ஜிம்சக் சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி சொல்கிறான்னு பார்த்தோன்னா கடைசியில் அவர் காமிச்சார். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஈ சாங் ஃபியூ இந்த சாங் அப்படி இருக்க போல் இருக்குது. ஸோ எண்டில் அப்படி உங்களுக்கு குரல் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். நார்மலி உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் தாளத்தில் கொஞ்சம் என்றைக்குமே டவுட் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி ஒரு போல்டாக வந்து இதுக்கு வந்து பாட வந்ததே பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு அந்த வாயால் வந்து தாளம் கொடுக்குறது வந்து அந்த தாளக்கட்டில் டெம்போவில் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் செய்ய முடியும். which you did very well. And Sarika, thank you once again. Wonderful singing. All the best. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். முதல் தடவை சரிகா வந்து நிறைய வார்த்தை பேசியிருக்காங்க. தவிர அநேகமாக வந்து இந்த அடிக்கிற வெயில மழை வரும்னு நினைக்கிறேன். சரி, சரிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம் சார். தேங்க்யூ வெரி மச். வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப கஷ்டமான சாங்கு, ஈஸியாக பாட முடியாது. அதை ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க. சிங்கருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரெசன்டேஷன். அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல சிங்கராக வரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். வைஷாலி மேம், சார் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாருல்ல? ஆமாம், ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவார் அவர். எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கும் தெரியுமே, ஓரம்போ தெரியுமா? என்ன தெரியும்? அவர் வந்து ஒரு கிழவி மாதிரி பேசுவார், பாடுவார், எல்லா விதமான மிமிக்கும் அவர் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் மிமிக். சக்கரை கட்டிக்கு சித்திர குட்டிக்கு அதில் அந்த மாதிரி பாட்டில் எல்லாம் டைலாக்ஸ் எல்லாம் அவர் தான். சார் அந்த ஓரம்போ கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓப்பனிங் ரொம்ப வருஷமாச்சு. நாங்கள் எல்லாம் வருஷக்கணக்கான பாட்டெல்லாம் இப்போ எடுத்து பாடலை, பாடிட்டு தானே இருக்கோம். அப்போ நீங்களும் பேசிதான் ஆகணும். எம்மாடி கண்ணு தெரியாத ஏன்டா என் மேலே போத்துறீங்க வண்டிய? அது ரிதம்ல பாடுங்க சார். ஓரம்போ பாடலை, இது டைலாக் பண்ணி தான் பேசுகிறேன். நிறைய படத்தில் இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா? நிறைய சாங்ஸில் நீங்கள் ருக்குமணி ஊருக்குள்ளே என்ன சத்தம், காது ரெண்டும் கூசுதடி, கண்டுபிடி என்ன சத்தம். இப்போ நானே கழவன் ஆகிட்டேன். இது மிமிக்ரின்னு சொல்ல முடியாது, நேச்சுரலாக பாடுறேன்னு சொல்லிக்கிறேன். அப்போ மிமிக்ரி சார்.
ஆனால் இன்றைக்கும் அது ஞாபகத்துக்கு இருக்குது எங்களுக்கு எல்லாம் அந்த சாங்ஸ் எல்லாம் உரம்ப போல அந்த உங்கள் டைலாக் தான் மெயின் தானே. அது ஆரம்பிச்சதுக்கப்புறம் தானே பாட்டெல்லாம் வரும். நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய சாங்ஸில் அவர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ரிமெம்பரிங் மீ. நோ எனி டே சார், எனி டே. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் ஷைலஜா மேம். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் அ லாட். இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewellers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewellers. ராஜா சார் அண்ட் SPB சாருடைய பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் கேஷவ் வினோத். ஹலோ கேஷவ். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? இதய கோவில் படத்துலேருந்து கூட்டத்திலே கோயில் புறா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது, குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒலி மின்னல் அடிக்குது, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. நெஞ்சுக்குள்ளே நீயும் வந்து வாழுகின்றாய் கோவில் கொண்டு, ஆனந்த மேடையில் பூவிழி ஜாடையில் ஆயிரம் காவிய நாடகமானிட ஏங்குது என் மனமே, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. நீதானே நானாடும் பிருந்தாவனம், நின்றாடும் தேகம் ரோஜாவனம், ஆகாயம் காணாத பொன்மேகமே, என் பாடல் முன்னாலே உயிர் வாழுமே, கன்னி பெண்ணே நீயும் இல்லை என்றால் கனமழை வருமோ, தாமரை பூங்கால் எடுத்து நீ நடக்கும் வேளையிலே தாளத்துடன் சந்தங்களை கற்றுக்கொண்டேன் பொன்மையிலே, என் இசை தீபத்தை ஏற்றிய பொன்மையில் மான்மொழி போல் இந்த பாவன நெஞ்சினில் வாழிய வாழியாய் கூட்ட
கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒலி மின்னல் அடிக்குது சாகா பாபா தனி சனி சகமா கூட்டத்திலே கோயில் புறா நிசத தனி தனிபா பாமக நிதபா சனித நிசகமாப்பா கூட்டத்திலே கோயில் புறா கம கம கச கம பம கச பாபனி நித சனி நிக பதனி சகமபா கூட்டத்திலே கோயில் புறா தத்தி தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தோம் தித்தோம் தித்தகிட தகிட 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 ததுமி தஜுனு தணு தஜம் 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 தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிடோம் திருகிட தகிடோம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடும் 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 கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. கேஷவ் வினோத், சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். கேஷவ் மேம் ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு, நல்லா இருக்குது வாய்ஸ், பியூட்டிஃபுல் வாய்ஸ். நீங்கள் வந்து நல்ல முயற்சி, நல்லா பாடிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பயத்தினால தான் அந்த பல்லவி கொஞ்சம் மிஸ் ஆகிடுது உங்களுக்கு. வர செகண்ட் சரணம், அதுக்கப்புறம் வர பல்லவி எல்லாமே நல்லா இருந்தது. கேஷவ் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க, பியூட்டிஃபுல்லாக வரும். இன்னும் நல்ல சாங்ஸ் எல்லாம் பாடலாம் நீங்கள். வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அவங்க ரொம்ப நல்லா பாடினாங்க. இந்த பாட்டில் மேல் வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ கோரஸும் அந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் சரணத்தில் எல்லாம் கூட வரும் கோரஸ், நிறைய வரும். கோரஸ் எல்லாம் கோரஸ் பண்ணாங்க சார், ஒரு பல்லவி இல்லை, ஒரு சுரங்கள் யார் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு ஹம்மிங் நான் பாடு, அவங்க பாடின ஹம்மிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுலையுமே இருக்காங்க. ஆஹா, நான் தெலுங்கு பாடினேங்கிறாங்க, சுரம் பாடினேங்கிறாங்க, ஹம்மிங் பாடினேங்கிறாங்க, எல்லாம் பாட்டே பாடினேன். வெரி குட், we are proud to have you here. என்னோட அதிர்ஷ்டம் சார், நிஜமாக சொல்ல போனால் என்னோட அதிர்ஷ்டம் அது. அந்த மாதிரி சாங்ஸில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு உண்டுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நல்லா இருந்தது நிஜமாக, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கேஷவ் மேம் எப்பவுமே மாதிரி நீங்கள் கலக்கிட்டீங்கப்பா. ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டாக்கும் என்ன, எஸ்பெஷலி அந்த சொரா போர்ஷன் எல்லாம் கீழேந்து தொடங்குறது வேற. ஐயோ, அவர் இப்படி ஒரு கற்பனை போட்டு பண்ணியிருக்காங்க, எப்படி பாடியிருக்க. என்ன ஒரு பாட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாட்டெல்லாம் கேட்குறச்சு. நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க, நல்ல அந்த சங்கதியெல்லாம் அப்படியே மணி கேசவோட ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா, நல்ல சங்கதிகளெல்லாம் உருண்டு வரும், அப்படி கிளியராக இருக்கும். அதெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படியெல்லாம் வர்றது வந்து நீங்கள் ஒரு 1000 தடவை கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இயற்கையிலே உங்களுக்கு ஒரு அந்த பாவம் இருக்குது வாய்ஸில். இந்த இது வந்து கேட்குறச்சே ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வருது, என்ன ராகத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு இது தெரியுமா? அவ்வளோ ஷூர் இல்லை மேம். பகுதாரியோட பகுதாரி இல்லை, பகுதாரி திருப்பி வருஷே இது வந்து திவ்யமாவதின்னு ஒரு ராகம். ராஜா சார் ஆயதுனாலே அவர் நிறைய ரயர் ராகம், கர்நாடக சங்கீதத்தில் காம்போசிஷன்ஸ் இல்லை, பட் ராஜா சார் பண்ணியிருக்கு நிறைய ரயர் ராகத்தில். நான் முன்னே ஒரு ராகம் சொன்னேன் இல்லையா, இது இப்போ அது மாதிரி ஸ்ரோத்தஸ்வனி, அதே மாதிரி திவ்யமாவது. இது வந்து நிறைய பேர் இருக்குது, பிலவில்னு சொல்லுவாங்க, நாதமுனி பண்டிதர் வந்து கர்நாடக கமாஸ்னு சொல்லுவாங்க இந்த பாட்டுக்கு. எனக்கு ராஜா சார் இந்த பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ண நேரத்தில் எனக்கு அவரை பற்றி ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு இப்படி ரொம்ப இதாக வருது. அதாவது அவரை அந்த ரீரெக்கார்டிங் வரைக்கும் அவரை எவ்வளோ டீப்பாக கவனித்து பண்ணுறேன்னு. மலையாளத்தில் ஒரு ஃபிலிம் இருக்குது, எந்த சூரியபுத்திரிக்கைன்னு, நீங்கள் பார்த்துருக்கா? அதில் வந்து ஒரு ஆஃப்டர் செகண்ட் ஹாஃப் படத்தில் வந்து ஒரு ரீரெக்கார்டிங், ஒரு வயலின் போயின்னு இருக்கு. இது இப்போ இது ஸ்ருதியான இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இது என்ன ராகமாக இருக்கும், மாவும் பாவும் இல்லை இந்த ராகத்துக்கும் தெரியும். மாவும் பாவும்
இப்படி டச் பண்ணால் அது வந்து டச் பண்ணாமல் இருந்த அந்த ராகத்துக்கு பேர் நிரோஷ்டா. ராகங்கள் ஒரு குரூப் இருக்குது, 36 ராகங்கள் இருக்குது. நிரோஷ்டா மா பா இல்லாமல் சரிக சரிக தனிச தனிச நீதங்கரேசா. ஸோ அந்த ஃபிலிமில் அந்த ஹீரோயினோட கேரக்டரோட பேர் வந்து மாயா வினோதினி. இந்த ராகம் பேரும் மாயா வினோதினி. ஸோ எவ்வளோ அவள் அளவுக்கு அவர் கவனித்து அது பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பேர் பார்க்கும் அப்படியெல்லாம் அவர் நினைக்காமலே அது அவ்வளோ சின்சியராக பண்ணியிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்லணும் இல்லையா? அது இது வந்து இந்த ரியாலிட்டி ஷோ இப்போ சூப்பர் சிங்கர் ஜெயா டிவியில் நடக்கிறது. இது வந்து நம்மளுக்கு வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து இது உங்களிலேருந்து எனக்கும் கற்றுக்கணும், எங்களிலேருந்து உங்களுக்கும் கற்றுக்கணும். அந்த டோட்டலாக ஒரு கற்றுக்கல் இருக்கணும் இல்லையா வைஷாலி? அதனால எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். அதனால தான். ஓகே ஓகே கேஷவ், சூப்பர் கேஷவ். தேங்க்யூ வெரி மச் மேம். கேஷவ் சார், கிரேட்டஸ்ட் ட்ரிபியூட் டு தி லெஜெண்ட்ஸ் எஸ்பிபி சார் அண்ட் இளையராஜாக்கு நீங்கள் ரொம்ப நல்ல ட்ரிபியூட் கொடுத்துட்டீங்க இன்றைக்கி. தேங்க்யூ ஸோ மச். பை சிங்கிங் தி சாங் ஸோ வெல். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்லி திங் இஸ், அது வந்து அந்த சில சமயம் என்னென்னா ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணி சில சமயம் வில் ஆல்சோ ஸ்லிப். ஸோ ரொம்ப அது மாடரேட்டாக வச்சுங்க, கரெக்டாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சார். மற்றபடி யூஆர் டூயிங் வெரி வெல். எல்லாமே பேசிட்டாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். அழகாக பாடினீங்கன்னு சொல்கிறேன் அந்த வார்த்தையை. ஏன்னா லிரிக்ஸு இருக்கிறதுனால எக்ஸ்ப்ரெஷன் வரும் பாடும்போது. டியூன் இருக்குது, லிரிக்ஸ் இருக்குது, அது ரெண்டும் இருந்தால் எக்ஸ்ப்ரெஷனோட பாடலாம், எக்ஸ்ப்ரெஷனோட பாட முடிஞ்சவங்களுக்கு. ஆனால் நீங்கள் கொன்னக்கோல் சொல்லும்போது கூட ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக சொன்னீங்க. தட் ஐ என்ஜாய்டு வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். நான் எப்போவுமே நினைப்பேன் பாட்டு பாடும்போது நியூஸ் படிக்கிற மாதிரி பாடக்கூடாது, கதை சொல்கிற மாதிரி பாடணும். அந்த குவாலிட்டி உங்களாண்ட இருக்குது. ஐ என்ஜாய்டு யுவர் சிங்கிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். கேஷவ் வினோத் பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்களா இப்போ? கண்டிப்பாக. அதை கூட ஏன்பா இவ்வளோ நல்லா சந்தோஷமா சார்? ஆல்ரைட், இதே சந்தோஷத்தோடய நம்ம வந்து ஒரு குட்டி பிரேக் போயிடலாம். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். The show. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். ராஜா சார் அண்ட் SPP சார் பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அனுஷா ரவி. ஹலோ அனுஷா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் உதிரி பூக்கள் படத்துலேருந்து அழகிய கண்ணே சாங் பாட போகிறேன். ஆசம், ரொம்ப அழகான ஒரு பாடல். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் சேயல்ல தாயினே. அழகிய கண்ணே உறவுகள் நீயே.
அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே. சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே. அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே. என் நெஞ்சம் என்றும் கண்ணாடிதான். என் தெய்வம் மாங்கல்யம்தான். அழகிய கண்ணே உறவுகள் நீயே. மஞ்சள் என்றென்றும் நிலையானது. மழை வந்தாலுமே கலையாதது. மஞ்சள் என்றென்றும் நிலையானது. மழை வந்தாலுமே கலையாதது. நம் வீட்டில் என்றும் மலை மோதது. என் நெஞ்சம் மலையாதது. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. நீ எங்கே இனி நான் அங்கே. என் சேயல்ல தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. அனுஷா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். ஹலோ அனுஷா, ஹலோ சார். நீங்கள் எடுத்து பாடின பாட்டு வந்து ஒரு ஐகானிக் சாங், அதாவது எஸ் ஜானகியோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ். அப்போது பட் நேச்சுரல் தட் வி கம்பேர் யூ வித் எஸ் ஜானகி. அவங்க வந்து ஒரு இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டினா ஒரு சீம்லெஸ்ஸாக பாடுவாங்க அவங்க. அப்படியே அதாவது ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் இருக்கும் அந்த நோட்ஸ்லாம். அது வந்து உங்களுடைய இன்றைக்கி பாட்டில் கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதாவது தொடர்ந்து பாடுற மாதிரி இருக்கணும். அது அந்த ஒரு எட்ஜஸ்லாம் தெரியக்கூடாது. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஐ திங்க் இட் வாஸ் உங்களுடைய யூஸ்வலோட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் யூ ஹேவ் அ கிரேட் வாய்ஸ். உங்களுடைய குரல் வந்து அது கீழ் கொடுத்துருக்கு. அந்த குறைகளை வந்து அது சரி பண்ணுற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட அந்த குரலில் இருக்குது. மற்றபடி இட் வாஸ் குட் அட்டெம்ப்ட். இன்னும் கொஞ்சம் வந்து அதாவது ஒரு இன்வால்மெண்ட் ஒரு 90% இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. You can make it 100% and I'm sure you'll do well. You have a great voice. Thank you, sir. All the best. அனுஷா, ஹலோ மேம். உங்கள் வாய்ஸ்க்கு கரெக்டாக சூட் ஆயிடுச்சு இந்த சாங். நல்லா இருந்தது. சார் சொன்னது வந்து அந்த பாட்டில் ஒரு மெலங்கலி இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அந்த பாட்டுக்குள்ளேயே இருக்கும். அது அப்படியே வெளியே வரும். ஒரு வேவ் மாதிரி வரும் அந்த பாட்டு. ஒரு லிங்க் கொடுத்து அது திருப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும் அந்த பாட்டு. ஒரு ஸ்மூத்தாக வரும் அந்த சாங். அதுதான் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க சார். மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. உங்கள் ஃபீல் நல்லா இருந்தது. அந்த பாட்டுக்கு ஏற்றபடி ஃபீல் இருந்தது. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். அனுஷா, ஹலோ மேம். நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ஏன்னா அந்த பாட்டில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு அந்த ஃபஸ்ட் லைன் வந்து கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் வர்றதுக்கு கஷ்டம் தான். லல பசகபமாப்பா லல பசகபமாப்பா அப்படி வர்றதுனால ஸோ ஒரு டிஃபிகல்ட்டாக 2-3 நோட்ஸு இன் பிட்வீன் பாஸா 2 நோட்ஸ் இல்லை இந்த மாதிரி எல்லாம் வந்து கம்போஸ் பண்ணுறதுனாலே இது வந்து ஸ்டார்டிங்லேயே அது வந்து அந்த வெட்டில் வீழறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை அந்த ஸ்டார்டிங் லைனே ரொம்ப கஷ்டமான லைன் இல்லையா சிங்கர்ஸுக்கு. பட் அதெல்லாம் நீங்கள் நல்லா மேனேஜ் பண்ணியாச்சு. அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த இடமெல்லாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ. அனுஷாவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பாடியிருக்கலாம் அப்படின்னு தோணிது. அந்த ஸ்ருதியெல்லாம் 2-3 இடத்துல சரணத்தில் கொஞ்சம் ஒரு போயிடுத்து. மீதியெல்லாம் நல்லா இருந்தது. இந்த கஷ்டமான லைன்ஸ் எல்லாம் நல்லா பாடியாச்சு. தேங்க்யூ. சார் சூப்பர். இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். அனுஷா நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க நம்மளுடைய ஜட்ஜஸ். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இது ஒர்க் பண்ணும்போது. இதில் வந்து ரெக்கார்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அது நான் தான் வாசித்தேன். அது ஃபஸ்ட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் கடைசி பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப எமோஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது உச்சரிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு பல்லவி லைன் எடுக்கிறதே ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அது ஏன்னா கரெக்டாக நோட்ஸு போகணும். எக்ஸ்ப்ரெஷன் அது பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பார் டைரக்டர் மகேந்திரன் சார். அந்த பாட்டே ஒரு இந்த தமிழ் சினிமாவில் ஒரு அது பேசக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணக்கூடிய சாங் அது தமிழ் சினிமாலேயே, பிக்சரைசேஷன் as well as சாங் கம்போசிஷன். அதனால் தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் வெரி நைஸ். ஐ என்ஜாய்ட் இட். தேங்க்யூ வெரி மச் சார். நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அனுஷா. ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சாருடைய பர்த்டே ஸ்பெஷல் ரவுண்டில் நீங்கள் வந்து சிறப்பிச்சது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எங்கள் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சச் அ லவ்லி பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக நீங்கள் கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே. வெல்கம் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தருணங்கள், சுவாரஸ்யமான பர்ஃபார்மன்ஸ், ஸ்பெஷலான பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். Until then, it's me வைஷாலி signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewellers.